अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं श्रीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं दमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. ஸ்ரீ பராசர மகர்ஷி மைத்ரேய பகவானுக்கு தான் அருளி செய்த இந்த விஷ்ணு புராணத்தில் ஒரு அம்சம் பூர்த்தியாக சேவித்து முடித்தோம். அதுக்கு மேலே ரெண்டாவது அம்சத்தில் முதல் அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோம். அந்த ஒரு முதல் அத்தியாயத்தில் பிரியவிரதனுடைய வம்சம் அப்படின்னு சொல்லி அது காட்டப்பட்டது. அதுக்கு மேலே இப்பொழுது ரெண்டாவது அத்தியாயம் தொடங்கி இந்த ரெண்டாவது அம்சத்தில் பெருசாக என்ன காட்டப்படுறதுன்னா இந்த பூகோளம் ககோளம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது, அதாவது இந்த பூமியுடைய பரப்பு, இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்கிறது, ஆகாசத்தில் என்னெல்லாம் இருக்கிறது, சூரியனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் காட்ட போகிறார். அதை முதல்ல பூகோளத்துடைய வர்ணனம். இந்த பூகோளம்னா பூமின்றது எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது, இதில் என்னென்னலாம் இருக்கிறது, நடுவில் எப்படி தாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். மைத்ரேயர் கேட்குறார், கதிதோ பவதா பர்மன்னே சர்க ஸ்வயம்புவஷ்டமே ஸ்ரோதமிச்சாமி ஹன்பத்தா சகலம் மண்டலம் புவா. இந்த பூமி மண்டலத்துடைய பரப்பெல்லாம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனபடியால் அதை சொல்லுவேன். யாவந்த சாகரா தீபாஸ்ததா வருஷாணி பர்வதாக வனானி சரித புரியோ தேவாதீனாம் ததாமுனே. எது வரைக்கும் இந்த நதிகளெல்லாம் இருக்கிறது, சாகரங்களெல்லாம் இருக்கிறது, வனங்களெல்லாம் இருக்கிறது, புரினா ஊர்கள் எப்படி, இந்த பரப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லணும். எத் பிரமாணம் இதம் சர்வம் யதாதாரம் யதாத்மகம் சம்ஸ்தானமஸ்ய சமுனே யதாவத் வக்துமர்ஹசி. எத்தனை பிரமாணம்னா அளவு, எத்தனை அளவு இருக்கிறது இந்த பரப்புக்கு, அதே மாதிரி எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது, எதையே தனக்கு ஆத்மாவாக கொண்டிருக்கிறது, எதை தனக்கு ஒரு பொருளாக கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நீ இருக்கிற மாதிரியே சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கவே பராசரர் சொல்கிறார். மைத்ரேய ஸ்ரூயதாமே தத்து சங்கேபாத் கததோ மம நாச வருஷசத்தேனாப்பி வக்தும் சக்கியோஹி விஸ்தரா. அதை கேட்ட உடனே பராசர மகர்ஷிக்கு ஒரு சிரிப்பு. அவர் சொல்கிறார், மைத்ரேயரே நான் சங்கேபமாக சுருக்கமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. சுருக்கமாக ஏன் சொல்கிறேன்னா, இதனுடைய விஸ்தாரம், இதனுடைய பரப்பு இப்படின்னு நான் விவரிக்க ஆரம்பித்தால் 100 வருஷம் சொன்னாலும் சொல்லிண்டே உட்காந்துருக்கலாம் மொழிய இதை முடிச்சுட முடியாது. ஆனபடியால் அவ்வளோ பெரிய மண்டலம், இது பூமண்டலம்ன்றது அவ்வளோ பெருசு. ஆனபடியால் அதெல்லாம் அவ்வளோ நீளக்க சொல்லாமல் நான் சுருக்கமாக சொல்கிறேன் கேட்பீர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜம்பு ப்ளக்ஷாக்வயோ த்வீபௌ ஷால்மலச்சாபரோ த்விஜா குஷ க்ரௌஞ்சஸ்ததா சாகா புஷ்கரச்சைவ சப்தமஹா. இந்த மாதிரி 7 த்வீபங்கள், ஏதே த்வீபாக சமுத்திரைஸ்து சப்தபிராவிருதாக அப்படின்னு இந்த 7 த்வீபங்கள், அந்த தீவுகள் இருக்கிறது. ஜம்பு ப்ளக்ஷ ஷால்மல குஷ க்ரௌஞ்ச ஷாக்க புஷ்கர அப்படின்னு 7 த்வீபங்கள் இருக்கிறது, 7 தீவுகள் இருக்கிறது. அந்த 7 தீவுகளை சுற்றி இருக்கிறது 7 கடல்கள். ஏதே த்வீபா சமுத்திரைஸ்து சப்தபிராவிருதாக லவண ஈக்ஷு சுர சர்பி ததி துக்த ஜலை சமம் அப்படின்னு இது 7 சமுத்திரங்கள் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறதுனா, முதல்ல லவண் உப்புக்கடல். இப்போ நாம் இருக்கிற பூமி மண்டலம் இருக்கிறது, இதை சுற்றி இருக்கிறது உப்புக்கடல். அதை சுற்றி இருக்கிறது இந்த ஜம்பு தீபத்தை சுற்றி உப்புக்கடல். அதுக்கு சுற்றி இருக்கிறது ஷால்மல தீபம்னா, அதை சுற்றி இருக்கிறது ஈக்ஷுன்னா கரும்புஞ்சாறு, கரும்பு ரசம் இருக்கிறதோ இல்லையா, அந்த ரசத்தால் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு சமுத்திரம். அது மேலே சூரா கல்லால் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு கடல். சர்பி நெய்யால் ஆக்கினது. ததி தெய்யரால் ஆக்கப்பட்ட ஒரு கடல். துக்தம் அப்படின்னா அது பால் கடல். ஜலம் அதாவது சுத்தமான ஜலம். இங்கே இருக்கிறது உப்பு ஜலம், அங்கே இருக்கிறது சுத்தமான ஜலம். இந்த மாதிரியான 7 கடல்கள் இருக்கிறது.
ஜம்பூத்வீப சமஸ்தானாம் ஏதேஷாம் மத்திய சம்ஸ்திதா. இந்த 7 தீவுகளில் ஜம்பூத்வீபம்ன்றது தான் நட்ட நடுவில் இருக்கிறது. அதில் தான் நாம் இருக்கிறது. தஸ்யாபி மேரூர் மைத்ரேய மத்திய கனக பர்வதா. அந்த ஜம்பூத்வீபத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் மேரு பர்வதம். அந்த மேரு பர்வதம் தான் ஒரு ஆணியாட்ட உட்கார்ந்து அந்த பூமியை தன் பக்கத்தில் பிடிச்சி வச்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கிறது இந்த மேரு பர்வதம். சதுரசீதி சாஹசிரோ யோஜனைரியஸ்ய உச்ரயா அப்படின்னு. இதுக்கு உச்ராயம், அதாவது இதோடைய உயர்த்தி எத்தனை இருக்கிறது அப்படின்னா 84,000 யோஜனைகளாம். பிரவிஷ்ட ஒரு யோஜனைன்னா 12 மைல். அதை 84,000 அதாவது பெருக்குங்க. அது எத்தனை வருதோ அத்தனை பெருசாக அந்த உச்ராயம் அதனுடைய உயர்த்தி இருக்கிறது. பிரவிஷ்ட ஷோடசாதஸ்தாத் 32 மூர்த்தி விஸ்திருதா மூலே ஷோடசசஹஸ்ரோ விஸ்தராஸ்தஸ்ய சர்வசஹா. இந்த மலை, இந்த மேரு மலை இருக்கிறது, இது கொஞ்சம் விசித்திரமான மலைன்ற. ஏன் விசித்திரம்னா, பார்க்கறதுக்கு எல்லாம் கனகமாக இருக்குமா, அதாவது தங்கமயமாக இருக்குமா. அது சிகரம் மட்டும் வைரத்தால் ஆகியிருக்குமா. ஆனால் ஆச்சரியம், அதோடைய இப்போ சாமானியமாக மலைன்னா எப்படி பார்க்குறோம், கீழே அகலமாக இருக்கும், மேலே போக போக சின்னதாக அது, அதாவது அதோடைய பருப்பு கம்மியாண்டே போகும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அந்த மேரு மலை நேர் எதிர். என்னன்னா, மேலே 32,000 யோஜனை அகலமாக இருக்குமா, கீழே பார்த்தா 16,000 யோஜனை மட்டும் இருக்குமா. அப்போ இப்படி இருக்கும், மலை தலைக்கீழே பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த மேருமலை. அந்த மாதிரி சொல்கிறார். பிரவிஷ்ட ஷோடசாதஸ்தாது 32 மூர்த்தி விஸ்திருதா. அந்த மாதிரி 16,000 யோஜனை பூமிக்குள்ளே இருக்கிறது. பாக்கி இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கிறது. மூலே ஷோடசசஹஸ்ரோ விஸ்தாரஸ்தஸ்ய சர்வசா பூபத்மாஸ்யாஸ்ய சைலோசோ கர்ணிகாகார சம்ஸ்திதா அப்படின்னு. இந்த பூமியே ஒரு தாமரையாக வச்சுண்டா அது நடுவில் இருக்கிற கரணிகை, அதாவது தாமரை அப்படி விரித்து பார்த்தா நடுவில் ஒரு பாகம் இருக்கிறது, அதுக்கு கர்ணிகாரம் அப்படின்னு பேர். அந்த கர்ணிகாகார சம்ஸ்திதா ஹிமவான் ஹேமகூட்டச்ச நிஷதச்சாச தட்சிணே நீலஸ்வேதச்ச சிருங்கீச்ச உத்தரே வருஷபர்வதாக அப்படின்னு. இந்த மேரு நடுவில் இருக்கிறது. இதுக்கு சுற்றி அந்த பக்கம் 3 மலைகள், இந்த பக்கம் 3 மலைகள் இருக்கான். அது அந்த அசல் மலைகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஹிமவான் ஹேமகூட்டம் நிஷதம் அப்படின்னு அதோடைய தெற்கு பக்கத்தில் இருக்கிற 3 மலைகள். அதே மாதிரி நீலன் ஸ்வேதன் சிருங்கி அப்படின்னு வடக்கே இருக்கக்கூடிய 3 மலைகள். இந்த 3 மலைகள், இந்த 6 மலைகள் என்னவா இருக்கிறதுனா வருஷ பர்வதங்கள். இந்த வருஷங்கள் பற்றி முன்னாடி அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அந்த பிரியவிரதனுடைய பிள்ளைக்கு அவன் அந்த ஆக்னீத்ரன் அப்படின்றவன் அந்த பிரித்து கொடுக்குறச்சே இந்த ஏதாவது இந்த வருஷங்களை தீபங்களை பிரித்து கொடுத்தா அதில் ஒரு இடத்துக்கு ஜம்பு தீபம் இந்த அப்படி வந்ததில் ஒரு 9 வருஷங்களாக பிரித்து கொடுத்தா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த வருஷங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு மலை அது பிரதானமாக இருக்கிறது. அதுக்கு தான் வருஷ பர்வதம்னு பேர். லக்ஷ பிரமாணோ தௌமத்தியோ தசஹீனஸ் ததாபரே சஹசிரத்விதயோச்ராயாக தாவத் விஸ்தரிணச்சயே தே அப்படின்னு அதுக்கெல்லாம் பிரமாணங்கள் சொல்கிற எத்தனை பெருசாக இருக்கிறதுன்னு காட்டுற. லக்ஷ பிரமாணோ தௌமத்தியோ அதில் நடுவில் இருக்கக்கூடிய 2, அதாவது நீல நிஷத அப்படின்ற 2 மலைகள், அது 1,00,000 யோஜனை விஸ்தாரமாக இருக்கிறதாம். தசஹீனாஸ் ததாபரே அப்படின்னு அதுக்கு வெளியில் இருக்கிறது. அந்த 2 நடுவில் இருக்கிறதுக்கு 1,00,000 யோஜனை விஸ்தாரம். அதுக்கு வெளியில் இருக்கிற வேறு வேறு மலைகளுக்கு ஒரு 10,000 குறைஞ்சிலே போகும். அப்போ அதாவது 90,000, அதுக்கு என்ன சொல்கிற 90,000 யோஜனை இருக்கும். அதுக்கப்புறம் 80,000 யோஜனை இருக்கும். அந்த மாதிரி அது கம்மியாக போகிறது அப்படின்னு காட்டுறான். அப்புறம் அதோடைய சஹசிரத்விதயோச்ராயாஸ்தா தாவத் விஸ்தரிணாச்சயே அப்படின்னு அதனுடைய உயர்த்தி எத்தனை இருக்குன்னா ஒரு 2,000 யோஜனைகள் இருக்கும் அப்படின்னு காட்டுறான். பாரதம் பிரதமம் வருஷம் ததா கிம்புருஷம் ஸ்மிருதம். அதில் முதல் அந்த வருஷங்களுடைய பேர் சொல்கிறான். முதல்ல ஹிமவத் பர்வத்தம் இருக்கிற இடத்துக்கு பாரத வருஷம்னு பேர், ஹேமகூட்டம் இருக்கிற இடத்துக்கு கிம்புருஷம்னு பேர். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் பேர் உண்டு. பாரதம் பிரதமம் வருஷம் ததா கிம்புருஷம் ஸ்மிருதம் ஹரிவர்ஷம் ததைவான்யத்து மேரோர் தட்சிணத்தோ த்விஜான்னு. இந்த மேருவுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிறது பாரதம் கிம்புருஷம் ஹரிவர்ஷம் அப்படின்ற 3. அது மேலே இந்த பக்கம் வடக்கே இருக்கிறது ரம்யகம் சோத்தரம் வருஷம் தசைவானோ ஹிரண்மயம் உத்தரா குரவச்சைவா யதாவை பாரதம் தாதா அப்படின்னு. ரம்யகம் ஹிரண்மயம் குரு வருஷம் அப்படின்னா இந்த 3 வருஷங்கள் வடக்கே இருக்கிறது. அது மேலே நவசஹசிரம் ஏகைக்கம் ஏதேஷாம் திஜசத்தமா. இதுக்குடைய ஒரு வருஷத்துக்கும் எத்தனை பரப்புன்னா 9,000 நவசஹசிரம் அப்படின்னா 9,000 யோஜனைகள் இருக்கிறது. இலாவிருத்தம் ச தன்மத்தியே சௌவர்ணோ மேரு ருச்சிரிதா.
இதெல்லாம் இப்போ 3 வருஷங்கள் தெற்கே 3 வருஷங்கள் வடக்கே பார்த்தோம். நடுவில் இருக்கிறது மேரு இருக்கிற இடத்துல இருக்கிற வருஷத்துக்கு தான் இலாவிரத வருஷம் அப்படின்னு பேர். மேரோஸ் சதுர்திசம் தத்து நவசஹசிர விஸ்திருதம் இலாவிரதம் மகாபாகா சத்வாராச்சாத்திர பர்வதாக அப்படின்னு. அந்த மேருவுக்கு 4 பக்கத்துலேயும் 9,000 யோஜனை 9,000 யோஜனை விஸ்தரமாக இருக்கிறது அந்த இலாவிரத வருஷம். அது ரொம்ப பெருசு அப்படின்னு காட்டுறா. அதே மாதிரி இலாவிரத மகாபாகா சத்வாரச்சாத்திர பர்வதாக விஷ்கம்பா ரச்சிதா மேரோர் யோஜனாயுதம் உச்சிரிதாக அப்படின்னு அந்த 4 பக்கத்துலேயும் ஒரு 4 மலைகள். விஷ்கம்பம்னா அதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஆய்த்தனமாக இருக்கிறது இந்த 4 பர்வதங்கள் அப்படின்னு காட்டுறா. விஷ்கம்பா ரச்சிதா மேரோர் யோஜனாயுதம் உச்சிரிதாக அதெல்லாம் ஒரு ஒரு அதாவது ஒரு 1000 யோஜனைக்கு அது உயர்த்தியோட கூடியிருக்கிறது. பூர்வேண மந்தரோ நாம தட்சிணே கந்தமாதனஹா விபுல பশ্চিமே பார்ஷ்வே சுபார்ஷ்வச்சோத்தரே ஸ்கிருதா அப்படின்னு. இந்த 4 பக்கங்கள். இப்போ ஏன் இந்த மேருவுக்கு 4 பக்கத்தில் இந்த மலை நிறுத்தணும்னா மேரு தலைக்கீழே நிற்கிறது. இப்போ இந்த ஸ்டாண்ட் இப்படி இருக்கிறது, இது இப்படி நிற்கிறான். இதை ஸ்டாண்டை திருப்பி தலைக்கீழே வச்சா அதை பிடிச்சிக்கிறதுக்கு பக்கத்தில் 2 ஆள் வேணும் இல்லையா? அந்த மாதிரி மேரு இந்த மாதிரி சாதாரணமான மலையாட்டம் இருந்தால் அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் மேரு தலைக்கீழான நிற்கிறது, மேலே அகலம் கீழே கம்மியான இருக்கிறது. அப்போ அதை பிடிச்சிக்கிறதுக்குன்னு 4 பக்கத்தில் ஒரு ஒரு ஆயக்கால் வேண்டாமா? அந்த மாதிரி இருக்கிறது தான் பூர்வத்தில் மந்தரம்ன்றது, தட்சிணத்தில் கந்தமாதனம்ன்றது, பশ্চিமத்தில் விபுலம்ன்றது, அது உத்தரத்தில் சுபார்ஷம் அப்படின்ற இந்த 4 மலைகள் தான் அந்த மேருவை அப்படி தாங்கி பிடிச்சிக்கிறது. கதம்பஸ்தேஷு ஜம்பூஷ்ச பிப்பலோ வட்டகேவச்ச ஏகாதச சதாயாமாக பாதபா கிரிகேதவா அப்படின்னு அந்தந்த மலைகளில் என்னென்னலாம் வளர்றதுன்னு காண்றார். கதம்ப மரம் இருக்கிறது, ஜம்பு மரம் இருக்கிறது, பிப்பலம் அதாவது இந்த பீப்பிள் ட்ரீ, இந்த வட விருட்சம், அந்த விருட்சம் இருக்கிறது. அதாவது பிப்பலம் வட்டையவச்சான் வட விருட்சம் ஒன்று இருக்கிறது, பிப்பலம் ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரியா இருக்கிறது. ஏகாதச சதாயாமாக பாதபா கிரிகேதவா ஜம்பூத்வீபஸ்ய சா ஜம்பூர் நாம ஜம்பூர் நாம ஹேத்துர் மகாமுனே மகாகஜ பிரமாணானி ஜம்வாஸ்தஸ்யாக பலானி வை பதந்தி பூபிருத புருஷ்டே சீரியமானானி சர்வதா அப்படின்னு. ஜம்பூ தீபத்துக்கு முதல்ல ஜம்பூன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேள்வி. அந்த இடத்துல சொல்கிற ஜம்பூ தீபத்துக்கு ஜம்பு அப்படின்ற பெரிய மரங்கள் இருக்கிறது. இந்த ஜம்புன்னா இந்த நாவல் பழம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நாவல் பழம் அதுக்கு தான் ஜம்பு அப்படின்னு பேர். அந்த ஜம்பூ தீபஸ்ய சா ஜம்பூர் நாம ஹேத்துர் மகாமுனே அந்த மகாகஜ பிரமாணானி. ஆனால் என்னன்னா நம்ம ஊரில் நாவல் பழம் தான் இவ்வளோ குட்டியாக இருக்கும். அந்த ஜம்பூ தீபத்தில் அதாவது அந்த இடங்கள், அந்த மலைகளில் வளர்கிற அந்த ஜம்பூ பழங்கள் இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னா மகாகஜ பிரமாணமாக இருக்கும். மகாகஜ பிரமாணானி அப்படின்னா ஒரு பெரிய யானையாட்டம் இருக்குமா, ஒரு பழம் அத்தனை பெருசாக இருக்குமா. அந்த மாதிரி மகாகஜ பிரமாணானி ஜம்வாஸ்தஸ்யா பலானிவை பதந்தி பூபிருத புருஷ்டே சீரியமானானி சர்வதா. எங்கெங்க இதை அந்த நாவல் பழம் இருக்கிற மரம் பார்த்தாலே சுற்றி எல்லாம் அதனுடைய அந்த கரைப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மரத்து அடியில் பார்த்தா அந்த பழம் பட்டு 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 அந்த இடம்லாம் கரைப்பட்டிருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இத்தனை அந்த நாவல் பழம் இருக்கிறதுக்கு அவ்வளோ கரைப்படுறதுன்னா அது ஒன்றும் பெரிய யானை காத்துறதுக்கு இருக்கிறது. அதெல்லாம் அப்படி பழுத்து அது கீழே விழுந்து அந்த மாதிரி ரசங்கள் எல்லாம் அது வழிய அந்த மாதிரி விழுந்து போகிறச்சே ரசேன தேஷாம் பிரக்யாதா தத்திர ஜாம்பூ நதீதிவை அப்படின்னு அந்த ரசங்களெல்லாம் அப்படி வர்றச்சே அங்கே இருக்கிற ஜலத்தோட கலந்து அதுக்கு ஜாம்பூ நதி அப்படின்னே பேராடுதான். அது ஜம்பூ ரசத்தோட கூடின நதியாக இருக்கிறது. சரித் பிரவர்த்ததே சாப்பி பீயத்தே தண்ணி வாசிபிகின்னு அங்கே இருக்கிறவாள் அந்த மலைவாசி அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த ஜலத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்றான். நஸ்வேதோ நச்ச தௌர்கந்தியம் நஜரா நேந்திரிய க்ஷய தத்பானாத்து ஸ்வச்ச மனசாம் ஜனானாம் தத்திர ஜாயத்தை. அந்த இடத்துல அந்த நதியினுடைய ஜலத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் வேர்வைன்றது கிடையாது, துர்கந்தம் நாற்றம்ன்றது கிடையாது, ஜரா மூப்புன்றது கிடையாது, இந்திரியாட்சயா இந்திரியங்களுடைய ஒரு சைத்தில்யம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நன்னா இருப்பா அப்படின்னு காட்டுறா. தீரமிருத்தத்ரசம் பிராபிய சுகவாயு விசோஷிதா ஜாம்பூனதாக்கியம் பவதி சுவர்ணம் சித்தபூஷணம் அப்படின்னு. அந்த நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய மணல் இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் அந்த ஜம்பு ரசத்தை வாங்கி 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 சாப்பிட்டு கடைசியில் அதுவே ஒரு தங்கமாக மாறுமா. நிறைய நாள் அந்த வாத்தம் பட்டு 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 நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் அதுவே தங்கமாக மாறும். அந்த மண்ணு கல் தான் தங்கமாக மாறும். அது
அப்படி காட்டுறான் ஐயா. அவன் அந்த தங்கமாக மாறுறச்சே அதுக்கு தான் ஜாம்பூ நதம் அப்படின்னு பேர். ஜம்பு நதியினுடைய கரையில் இருக்க மண்ணால் அது தங்கமானபடியால் அதுக்கு ஜாம்பூனதம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் தங்கத்துக்கு ஜாம்பூனதம் தான் பேர். அந்த மாதிரி அது ஜாம்பூனதமாக ஆறுது. பத்ராஸ்வம் பர்வதோமேரோஹோ கேதுமாலஞ்ச பश्चिमे வருஷே द्वेतु முனிஸ்ரேஷ்டா தயோர் மத்தியமலாவிரதா அப்படின்னு பத்ராஸ்வ பர்வதம், அதாவது மேருவுக்கு பூர்வத்தில் பத்ராஸ்வம்ன்றது ஒன்று இருக்கிறது, பশ্চিமத்தில் கேத்துமாலம் அப்படின்ற ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த பத்ராஸ்வம் கேத்துமாலன்ற வருஷ பர்வதங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 வருஷங்கள் எதுனா வருஷே द्वेतु முனிஸ்ரேஷ்டா தயோர் மத்தியம் இலாவிரதா அப்படின்னு அந்த பத்ராஸ்வ வருஷம் கேத்துமால வருஷம்னு அது 2 அங்கே இருக்கிறது. அது மேலே வனம் சைத்திரர்த்தம் பூர்வே தட்சிணே கந்தமாதனம் வைப்ராஜம் பश्चिमे தத்வது உத்தரே நந்தனம் ஸ்மிருதம் அப்படின்னு இது மேலே அங்கே இருக்கிற வனங்கள் எப்படி இருக்கிறது, உத்தியானங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் காட்டுறா. சைத்திரரதம் அப்படின்ற ஒரு வனம் இருக்கிறது, தட்சிணத்தில் கந்தமாதனம்னு இருக்கிறது, அதே மாதிரி பশ্চিமத்தில் வைப்ராஜம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, உத்தரத்தில் நந்தனம்னு இருக்கிறது. இந்த நந்தனம் அப்படின்னா அதுதான் இந்திரனுடைய நந்தனவனம். அதே மாதிரி இந்த சைத்திரரதம் அப்படின்னால அது குபேரனுடைய நந்தவனம், அவர்களுடைய வனங்களாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது. அருணோதம் மகாபத்ரம் அசிதோதம் சமானசம் சராஸ்தோயானி சத்வாரி தேவபோக்யானி சர்வதா. அந்த இடத்துல 4 தீர்த்தங்கள் இருக்கிறது. அருணோதம் மகாபத்ரம் அசிதோதம் சமானசம் அப்படின்னு 4 சரசுகள் 4 குளங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல தேவதைகளும் போய் தீர்த்தமாடி நல்லா ஆனந்தமாக கழிக்கிறா. அவ்வளோ போக்கியமாக இருக்கிற தீர்த்தத்தோட கூடியிருக்கிறது. சீதாம்பஷ்ட குமுந்தஷ்ட குரரீக் மால்யவாஸ்ததா வைகங்க பிரமுகா மேரோக பூர்வத கேசராச்சலாக அப்படின்னு இந்த மேருவுக்கு பக்கத்தில் இன்னும் சில மலைகளெல்லாம் இருக்குது. இப்போது தாமரை அப்படின்னு பார்த்து அது நடுவில் கருணிகையினுடைய இடத்துல தான் மேரு இருக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த கருணிகை அப்படி இருக்கிறதுனா அந்த தாமரையில் இதழ்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு இன்னும் சில மலைகள் எல்லாம் இருக்கும். அதுதான் இது சொல்கிறா. வைகங்க பிரமுகா மேரோ பூர்வத கேசராச்சலாக அப்படின்னு சீதாம்பம் குமுந்தம் குரரி மால்யவான் வைகங்கம் அப்படின்னு இன்னும் தொடக்கமான எத்தனையோ பர்வதங்கள் இந்த மாதிரி இருக்கிறது. அசல் மலைகள். त्रिकूट शिशिरश्चैव पतंगो रुचकस्तथा निषदाद्या दक्षिणतः तस्य केसरपर्वताः त्रिकूटम शिशिरम पतंगम रुचकम निषदम அப்படின்னு இதெல்லாம் தெற்கே இருக்கக்கூடிய அந்த கேசர பர்வதங்கள். சிகிவாசாக சவைடூர்யா கபிலோ கந்தமாதனः ஜாருதி பிரமுகாஸ்தத்வத் பश्चिमे கேசராச்சலாக. அதே மாதிரி மேற்கு இருக்கக்கூடிய கேசராச்சலங்கள் கேசர பர்வதங்கள் வந்து சிகிவாசான் பேர், சவைடூரியம்னு பேர், கபிலம்னு பேர், கந்தமாதனம்னு பேர், ஜாருதி அப்படின்னு பேர். இந்த மாதிரியான பர்வதங்களாக இருக்கிறது. மேரோர் அனந்தராங்கேஷு ஜட்டராதிஷு அவஸ்திதாக சங்கக்கூட்டோத ரிஷபோ ஹம்சோ நாகஸ்ததாபரா அப்படின்னு அந்த மேருவினுடைய நடுவுலையே பக்கத்துலேயே இருக்கக்கூடியது அந்த அந்தராங்கேஷு அப்படின்னு அதனுடைய வயிறு பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேரு ஒரு மனுஷனை பார்த்தா அது வயிறு பகுதி அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் சங்கக்கூட்டம்னு பேர், ரிஷபம் ஹம்சம் நாகம் அப்படின்னுலாம் அந்த மலைகளில் இருக்கிறது. காலஞ்சாத்தியாச்ச ததா உத்தரே கேசராச்சலாக அப்படின்னு இதுக்கு மேலே காலஞ்சம் முதலானவெல்லாம் இந்த வடக்கே இருக்கக்கூடிய கேசராச்சலங்கள். சதுர்தச சஹசிராணி யோஜனானாம் மகாபுரி மேரோர் உபரி மைத்ரேயா பிரம்மண பிரதிராதிரி. இந்த மேருவுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் தான் 14,000 யோஜனைக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர். அதுதான் அந்த பிரம்மாவினுடைய ஊர், பிரம்மபுரி அப்படின்னு பேரதுக்கு. தஸ்யா சமந்தரஷ்டாஷ்டோ திசாசு விதிஷாசு ச இந்திராதி லோகபாலானாம் பிரக்ஷாத்தா பிரவராபுரா அப்படின்னு அந்த நடுவில் இருக்கிறது பிரம்மபுரி. அது சுற்றி 8 திக்கில் இருக்கிறது. அதாவது 4 திக்கு 4 விதிக்கு அந்த 8 திக்கில் இருக்கக்கூடியது அந்த 8 திக்பாலகர்களுடைய ஊர். இப்போ கோவில் நடுவில் இருக்கிறது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் வீடு இன்னாருது, இந்த பக்கத்தில் இருக்கிற வீடு இன்னாருது, அந்த பக்கத்தில் இருக்கிற வீடு இன்னாருது அப்படின்னு சொல்கிற மாதிரி நடுவில் பிரம்மபுரி இருக்கிறதுனா அது சுற்றி 8 பக்கங்களில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் அந்தந்த லோகபாலகர்கள் அந்த திக்பாலகர்களுடைய இந்த ஊராக இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. அதாவது 8 திக்பாலகர்கள் கிழக்கே ஆரம்பித்து இந்திரன், அதாவது சுற்றி அப்படி பிரதட்சணமாக வந்தால் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான்னு 8 பேர். இந்த 8 பேருடைய புறங்கள் அங்கே இருக்கிறது. விஷ்ணுபாத வினிஷ்கிராந்தா பிளாவயித்வேந்து மண்டலம் சமந்தாத் பிரம்மணபுரியாங் கங்கா பததி வை திவஹா அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடிப்பட்டு வந்த ஜலம் தான் கங்கை. அது வந்துட்டு நேராக விழுற இடம் தான் பிரம்மபுரி.
அந்த தேவலோகத்தின் அப்படி வந்து பூமியில் படுறச்ச முதல்ல பிரம்மபுரியில் வந்து விழுறது, இந்த மேரு பர்வத்தத்தினுடைய நடுவில் விழுறது. சாத்தத்திர பதிதா தீக்ஷு சதுர்தா பிரதிபத்தியதே சீதாச்சாலகநந்தாச்ச சக்ஷுர்பத்ராச்ச வைக்ரமாத்து அப்படின்னு அந்த இடத்துல பட்ட ஜலம் 4 திக்கில் பெருக ஆரம்பிக்கிறதா அந்த கங்கா ஜலம். 4 திக்கில் போகிறச்சே 4 பேரோட இருக்கும். அதை சொல்கிறா, சீதா, அலகநந்தா, சக்ஷு பத்ரா அப்படின்னு 4 நதிகள். பூர்வேண சைலாத் சீதாத்து சைலம் அந்தரிக்ஷகா அப்படின்னு அந்த கிழக்க போகிறது, அந்த அந்த கிழக்க போகிற நதி இருக்கிறதே அதுக்கு தான் சீதான் பேர். அது எப்படி போகும்னா மலைன்னு இறங்கி கீழே அந்த பூமியில் போகும் அப்படின்னு சொல்லலை. ஒரு மலைன்னு இன்னொரு மலைக்கு ஆகாச மார்க்கமாகவே அந்த நதி போகிறதான். அந்த மாதிரி காட்டுறா. அது பூர்வேண சைலாத் சீதாத்து சைலம் யாத்தி அந்தரிக்ஷகா அப்படின்னு அந்தரிக்ஷத்துலேயே போய் அந்த ஒரு மலை அடையிறது. ததச்ச பூர்வ வருஷேன பத்ராஸ்வேனைத்தி சாரணவம் அப்படின்னு கடைசியில் இருக்கக்கூடிய பத்ராஸ்வத்தை தாண்டி அது ஒரு சாகரம், ஒரு கடலை போய் சேர்ந்துடுறது. ததைவாலகனந்தாப்பி தட்சிணேனைத்திய பாரதம் பிரயாத்தி சாகரம் பூத்வா சப்தபேதா மகாமுனி அப்படின்னு. அதே மாதிரி அலகநந்தா அப்படின்றது தெற்கே வந்துட்டு பாரதத்துக்குள்ளே வந்து அது 7 கிழகளாக பிரிஞ்சு அது போய் கடலுக்குள்ளே கலக்கிறது அப்படின்னு காட்டுறான். சக்ஷுஷ்ச பশ্চিமகிரீன் அதீத்திய சகலாஸ்ததா பশ্চিமம் கேதுமாலாக்கியம் வருஷம் கௌத்வைத்தி சாகரம் அப்படின்னு. சக்ஷுன்றது மேற்கே போகிறது, அந்த மலைகளில் தாண்டி கேதுமாலம் அப்படின்ற கடைசி வருஷத்தை தாண்டி அது சாகரத்தை அடைஞ்சுடுறது. பத்ரா தத்தோத்தரகிரீன் உத்தராம்ச ததா குருன்னு அதீத்தியோத்தரம் அம்போதிம் சமபேதி மகாமுனி அப்படின்னு. பத்ரா அப்படின்ற அந்த நதியானது வடக்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் தாண்டி அது அந்த பக்கத்தில் போய் சாகரத்தில் சேர்ந்துடுறது. ஆனீல நிஷதாயாமோ மால்யவத் கந்தமாதனோ தயோர் மத்தியாகதோ மேருகு கர்ணிகாக்கார சம்ஸ்திதான்னு சுற்றி இருக்கிற நீலம் நிஷதம், அதாவது நீலம் நிஷதம் எல்லாம் ஆயாமங்களாக இருக்கிறது. மால்யவான் கந்தவாதனம் அப்படின்னு இதெல்லாம் மலைகளுக்கு நடுவில். இப்போ தான் இந்த மலைகளை பார்த்தோம். இந்த மலைகள் நடுவில் இருக்கிற அந்த மேரு தான் ஒரு தாமரை கர்ணிகா ஆட்டம் இருக்கிறது. பாரதா கேதுமாலாஷ்ட பத்ராஷ்வா குரவஸ்ததா பத்ராணி லோகபத்மஸ்ய மரியாதா சைல பாக்கியதா அப்படின்னு. பாரத வருஷம், கேதுமால வருஷம், பத்ராஷ்வம், குரவம் இதெல்லாம் லோகபத்மத்தினுடைய மரியாதா சைலங்கள். மரியாதானா பவுண்டரின்னு அர்த்தம். அதெல்லாம் பவுண்டரியில் இருக்கக்கூடிய சைலங்கள் மலைகளாக இருக்கிறது. ஜட்டரோ தேவகூட்டச்ச மரியாதா பர்வதாவுகோ தௌ தட்சிணோத்தராயாமா அனீல நிஷதாயுதௌ அப்படின்னு. ஜட்டரன் தேவகூட்டன் அப்படின்ற 2 பர்வதங்கள். அது தட்சிணம் உத்தரம், அதாவது தெற்கே வடக்கே, அது அந்த பக்கத்தில் இருந்து அது பவுண்டரி, அது எல்லையாக இருக்கிறது. கந்தமாதன கைலாசோ பூர்வ பశ్చాயதாவுகோ அசீதி யோஜனாயாமா அருணவாந்தர் வியவஸ்திதோ அப்படின்னு. அது மேலே அந்த சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற மலைகள் எல்லாம் சொல்கிறா. கந்தமாதனம் கைலாசம் அப்படின்ற 2, பூர்வ பశ్చాயதா உபவ் அப்படின்னு. ஒன்று கிழக்கே இருக்கிறது, ஒன்று மேற்கே இருக்கிறது. 2 கந்தமாதனம் கைலாசம் 2 சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கிறது. அதே மாதிரி நிஷத பாரியாத்திரச்ச மரியாதா பர்வதாவுகோ மேரோ பశ్చిమ திக்பாகே யதா பூர்வே ததா ஸ்திதோ. நிஷதம் பாரியாத்திரம் அப்படின்ற 2 மரியாதை பர்வதங்கள், அதாவது 2 எல்லை பர்வதங்கள் வந்து மேருடைய பশ্চিமத்தில் இருக்கிறது. அதே திக்பாகே யதா பூர்வே ததா ஸ்திதோ அப்படின்னு. இது 2 பூர்வத்தில் இருக்கக்கூடிய கந்தமாதன் கைலாசம் 2 பூர்வம். அதே மாதிரி பশ্চিமத்தில் இருக்கிறது நிஷதம் பாரியாத்திரம்னு 2. திரிஷ்ருங்கோ ஜாருதிச்சைவா உத்தரோ வருஷபர்வத்தோ அப்படின்னு. திரிஷ்ருங்கம் ஜாருதி அப்படின்ற 2 அது வடக்கே இருக்கக்கூடிய வருஷ பர்வதங்களாக இருக்கிறது. பூர்வ பశ్చాயதாவேதா அருணவாந்தர் வியவஸ்திதோ இத்தியேதே முனிவர்யோக்தா மரியாதா பர்வதாஸ்தவ ஜட்டராத்யா ஸ்திதாமேரோஸ் தேஷாம் தௌதோ சதுர்திஷம் அப்படின்னு. இந்த மாதிரி 4 திக்லையும் அந்த மேருவை சுற்றி இத்தனை பர்வதங்கள், இத்தனை நதிகள், கடல்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்றலாம் காட்டினார். மேரோஸ் சதுர்திஷம் ஏத்து புரோக்தா கேசர பர்வதாக ஷீதாந்தாத்யா முனே தேஷாம் அதீவஹி மனோரமாக சைலானாம் அந்தரே துரோண்யா சித்தச்சாரண சேவிதாக. இந்த மேருவுக்கு 4 திக்லையும் சொன்ன அந்த கேசர பர்வதங்கள், அது நடுநடுவில் சின்ன சின்ன பர்வதங்களை சொன்னோமே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனோகரமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ மனசை கவரக்கூடியதாக இருக்கும். அதான் ஷீதாந்தாத்யா முனே அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப நல்லா குழுன்னு இருக்குமா, நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குமா. சுற்றி எங்கே பார்த்தாலும் மலையாக இருக்கும், மரமாக இருக்கும், செடி கொடியாக இருக்கும், இந்த மாதிரியாக இருக்கும். அதை சொல்கிறாருங்க. சைலானாம் அந்தரே துரோண்யா சித்தச்சாரண சேவிதாக அப்படின்னு. இந்த என்ன சொல்கிறா வேலி அப்படின்ற பாருங்க, 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு
அந்த மாதிரியான இடம், அந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறா. சுரம்யாணி ததா தாசு காரணாசி புராணிச்சா லக்ஷ்மி விஷ்ணுவக்னி சூர்யாதி தேவானாம் முனிசத்தமா தாஸ்வாயாத்தனா வர்யாணி ஜுஷ்டானி வரக்கிண்ணரைஹி அப்படின்னு அந்தந்த இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமான காடுகள் எல்லாம் இருக்கும், அந்த ஆச்சரியமான ஊர்கள் எல்லாம் இருக்கும். அதில் விசேஷம் என்னன்னா, பெருமாள், விராட்டி, அக்னி, சூரியன் ஆன தேவதைகளுக்கெல்லாம் கோவில்கள் இருக்கும்னு காட்டுறான். தாஸ்வாயத்தன வர்யாணி ஜுஷ்டானி வரக்கிண்ணரைஹி கந்தர்வ யக்ஷ ரக்ஷாंसि ததா தைத்தேய தானவாக கிரீடந்தி தாசு ரம்யாசு சைலத்ரோணீஷ் ஃபஹர்நிஷம். அப்போ அந்த கந்தர்வர்கள் என்ன, யக்ஷர்கள் என்ன, ராட்சசர்கள் என்ன, கிண்ணறர்கள் எல்லாம், தைத்தியர்கள், தானவர்கள் எல்லாரும் அப்பேற்பட்ட அந்த ரமணீயமான அந்த காட்டில் எல்லாம் நல்லா நாள் முழுக்க விளையாடுவா, அந்த அதுலேயே கழிச்சுடுவா அப்படின்னு காட்டுறா. பௌமாஹியத்தே ஸ்மிருதாஸ்வர்கா தர்மிணாம் ஆலயாமுனே நைத்தேஷு பாபகர்மானோ யாந்தி ஜன்மசதைரப்பி. இந்த இப்போ நான் சொன்ன இடங்களெல்லாம் இருக்கிறது இல்லையா, பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, எப்போவுமே ஆனந்தமாக இருக்கும், ஒரு கஷ்டமும் தெரியாது அந்த ஊரில். அப்படின்னா பூமியில் இருக்கிற ஸ்வர்க்கம் அப்படின்னு காட்டுறோம். இந்த பூமியில் இருக்கிற ஸ்வர்க்கமாட்டம் இருக்கும். இந்த பாவங்கள் பண்ணவால அதெல்லாம் பார்க்கவே முடியாது. நைதேஷு பாபகர்மானோ யாந்தி ஜன்மசதைரப்பி. 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் அங்கே போக முடியாது. பத்ராஷே பகவான் விஷ்ணு ராஸ்தே ஹயசிராத்விஜா வராக கேத்துமாலேத்து பாரதே கூர்ம ரூபது இருக்குது அப்படின்னு. இப்போது ஒரு வருஷத்துலையும் எந்தெந்த பெருமாள், அதாவது பெருமாள் எந்தெந்த ரூபத்தில் தான் கோவில் கொண்டிருக்கான் அப்படின்னு காட்டுறார். பத்ராஷ்வ வருஷத்தில் எம்பெருமான் விஷ்ணுவா தான் அங்கே கோவில் கொண்டு, அதாவது ஹயக்ரீவனா அங்கே கோவில் கொண்டிருக்கிறான். வராகனாக கேத்துமால வருஷத்தில் தான் இருக்கிறான். பாரத வருஷத்தில் கூர்ம ரூபனாக இருக்கிறான். ஸ்ரீகூர்மம் அப்படின்னு ஒரு ஊர் சேவிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல போனால் ஒரு ஆமையாட்டமே பெருமாள் சேவை சாதிக்கிறார், கூர்மமாகவே சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கூர்மமாக சேவை சாதிக்கிறார். பாரதே கூர்ம ரூபத்திற்கு மத்ய ரூபஸ்ட கோவிந்தா குருஷ்வாஸ்தே ஜனார்தனா அப்படின்னு அந்த அந்த குரு வருஷத்தில் மத்ஸ்யரூபியாக இருப்பான் எம்பெருமான். விஸ்வரூபேன சர்வத்திரகோஹரி அப்படின்னு எல்லா இடத்துலையும் விஸ்வரூபனாக இருக்கவே இருக்கான். சர்வசிய ஆதாரபூதோசோ மைத்ரேயாஸ்தே அகிலாத்மகா யானி கிம்புருஷாதீனி வருஷான் எஷ்டோ மகாமுனே நதேஷு சோகோ நாயாசோ நோத்வேக சுத்பயாதிகம் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிற அந்த 8 பாரத வருஷத்தை தவிர பாக்கி இருக்கிற 8 வருஷங்களில் எந்த கஷ்டமும் தெரியாது, எந்த நோயும் தெரியாது, சோகம் தெரியாது, ஆயாசம் தெரியாது, உத்வேகம் தெரியாது, பசி தாக்கம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸ்வஸ்தா பிரஜா நிராதங்காக சர்வதுக்க விவர்ஜிதாக. எல்லாரும் ஸ்வஸ்தமாக இருப்பா, ஆத்தங்கமே கிடையாது, அவளெல்லாம் நல்லா தஷ்டபுஷ்டமாக இருப்பா. இதெல்லாம் சொல்கிறது கேட்கும் தோணும், நாமளும் அங்கே பிறந்திருக்கலாமே அப்படின்னு. வேண்டான்றது தான் விஷயம். ஏன்னா இங்கே பிறந்து இந்த கர்மபூமியில் விருந்து கஷ்டப்பட்டாலும் பட்டுடலாம். ஏன்னா அங்கே ஆனந்தப்பட்டு அது சாஸ்வதமாக இருக்குமானா இருக்காது. அது அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே திரும்பி இங்கே வந்து பறக்க வேண்டியதா ஆனப்படியாக இதுதான் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. துவாதச வருஷான சஹசிராணி ஸ்திராயுஷா நதேஷு வருஷத்தே தேவ பௌமான் அம்பாம்சி தேஷு வை கிருத திரேதாதிகம் நைவ தேஷு ஸ்தானேஷு கல்பனா. அவர்களுக்கெல்லாம் 10,000 வருஷம் 12,000 வருஷம்னு இந்த ஆயுசு குறையாமல் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எல்லாம் அவர்களுக்கெல்லாம் இந்த கிருத திரேத துவாபர கலியுகங்கள்னு அந்த யுகங்களுடைய கணக்கு தெரியாத அளவுக்கு அவளை இருப்பா. சர்வே ஸ்வேதேஷு வருஷேஷு சப்த குலாச்சலாக நத்யச்ச சதசஸ்தேபியா பிரசூதாயா திஜோத்தமான்னு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நதிகள் என்ன, நிறைய பர்வத்தங்கள் என்ன, குலாச்சலங்கள் அப்படின்னா பாரதத்துக்கு ஹிமாச்சலம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பெரிய இடம், பெரிய மலை, அந்த மாதிரியான பலதும் இருக்கிறது. இதோடைய விஸ்தாரம் இத்தோடு நிறுத்திக்கிறா. அதாவது இந்த த்விதீய அம்சத்தில் 2வது அத்தியாயம் இத்தோடு முடிகிறது. இது மேலே இப்போ பாரத வருஷத்தை ஒன்று விட்டு வச்சும் பாக்கியெல்லாம் சொன்னாரோ இல்லையா, அந்த பாரத வருஷத்தை பற்றி அடுத்த 3வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்ல போகிறார். என்னன்றது அடுத்த உபன்யாசத்தில் பார்க்க. சிவதே ராமானுஜா.